கும்பராசி அன்பர்கள் பங்குனி மாத கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். இதனால் சந்தோஷம் அதிகரிக்கும். பங்குனி 27ஆம் தேதி புதன் மீண்டும் மீனராசிக்கு செல்கிறார். அங்கு நீச்சம் பெற்று சூரியனோடும் சுக்கரனோடும் இணைந்து சஞ்சரிப்பதால் புத சுக்கர யோகமும் புத ஆதித்ய யோகமும் செயல்படுகிறது. எனவே பொருளாதார நிலை உயரும், புதிய திருப்பங்கள் ஏற்படும், நீச்சபங்க ராஜயோகமும் இருப்பதால் நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உயர்மட்ட அதிகாரிகள் இருக்கத்தால் கேட்ட இடத்திற்கு பணியிட மாற்றம் கிடைக்கும். மதிப்பு மரியாதையும் உயரும். பொது வாழ்வில் உள்ளவர்கள் உத்தியோகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவர். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கேட்ட இடத்தில் உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் இனிமை தருவதாக அமையும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு பெற்றோரின் ஆதரவு பெருமை சேர்க்கும். பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும். கொடுக்கல் வாங்கலில் எதிர்பார்த்த லாபம் உண்டு. இம்மாதம் வாராகி அம்மன் வழிபாடு வளர்ச்சியை கூட்டும். 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதும் மாணவ மாணவிகள் இந்த ஸ்லோகத்தை தினமும் காலையில் 16 முறை சொன்னீங்கன்னா அவங்க நினைவாற்றல் அதிகரிக்கும். ஓம் ஸ்யாமலாய வித்மகே காளகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரசோதியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை ஃப்ரம் சக்தி சிவா.